வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்திலும் கடுமையான சரிவில் காணப்படுது. அதே போல் கடந்த 2 வாரங்களாகவே சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1,10,000 காணப்பட்டது. இப்போ 1,05,000 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 235, 1 கிலோ 2,35,000 என்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயாக காணப்படுது. ஒரு வேளையில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சரிவில் காணப்படுது அதிகமாக. அதே போல் இந்திய பங்குச்சந்தையானது 78,000 புள்ளிகளை கடந்து காணப்படுது. இது இரண்டுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,329 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியிலும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,14,632 ரூபாயாகும். இதே வேளையில் நம்மளுக்கு அரை பவுனோட விலை 57,316 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய லைக் போடுங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1,880 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இதே வேளையில் இந்த வெள்ளியோட விலை மாதிரியே தங்கத்தோட விலை மேற்கொண்டும் வருகின்ற வாரத்திலும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. 1,16,000 1,10,000 வரை இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை. அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 13,135 ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் சவரன் விலை அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 1,05,080 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையிலும் அரை பவுனோட விலை 52,540 அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய லைக் மேற்கொண்டு வரவிருக்கும் வார்த்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது. 1,10,000 பக்கமாக காணப்பட்டது. இப்போ 1,05,000 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. ஒரு நல்ல சரிவாக இந்த மாதத்தில் மீண்டும் காணப்படுது.